أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. இன்னைக்கு ரப்பனா துவா 28. ரப்பனா அன்சில் அலைனா மாஇதத்தம் மினஸ் ஸமாஇ தகூனு லனா இதல் அவ்வலினா வ ஆஹிரினா வ ஆயதம் மின்க வர்சுக்னா வ அன்த கைருர் ராசிகீன். இந்த ஆயத் குரான்ல 5வது அத்தியாயத்துல 114வது வசனமா வருது. இதற்கான அர்த்தம் என்னன்றத இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரப்பனா எங்கள் இறைவா, அன்சில் அலைனா மாஇதத்தம் மினஸ் ஸமாஇ வானத்திலிருந்து ஒரு உணவுத்தட்டை எங்களுக்கு நீ இறக்கி வைப்பாயாக யா அல்லாஹ். தகூனு லனா இதல் அவ்வலினா வ ஆஹிரினா வ ஆயதம் எங்களுக்கும் எங்கள் முன் இருப்பவர்களுக்கும் எங்களுக்கு பின் வருபவர்களுக்கும் அது ஒரு பொருளாகவும் உன்னுடைய வல்லமைக்கு ஒரு அத்தாட்சியாகவும் இருக்கும். மின்கவர் வர்சுக்னா ஆகவே எங்களுக்கு நீ அவ்வாறு உணவளிப்பாயாக. வ அன்த கைருர் ராசிகீன் உணவளிப்பவர்களில் நீ மிக சிறந்தவன். இப்போ இதற்கான பின்னணி என்ன, இது எப்போ இறக்கப்பட்டதுன்றத பார்க்கலாம். இந்த வசனம் குரான்ல சூரால் மாயிதா பகுதியில வருது. இது ஈசா அலைஹிஸ்ஸலாம் மற்றும் அவங்களோட சீடர்களோட நடந்த ஒரு முக்கிய சம்பவத்தை பற்றியதா இருக்கு. ஒரு நாள் ஈசா அலைஹிஸ்ஸலாமின் சீடர்கள், அதாவது உண்மையான விசுவாசிகள், ஹவாரியுன்கள், உங்கள் இறைவன் வானத்திலிருந்து ஒரு உணவு மேஜையை இறக்க வல்லவரான ஈசா அலைஹிஸ்ஸலாமை பார்த்து கேட்கிறாங்க. இப்படி அவங்க கேட்டது சந்தேகப்பட்டு கிடையாது. ஆனா அவங்களோட மனம் மேலும் நம்பிக்கையில உறுதியாக்குறதுக்கும் அவங்க பார்த்து உறுதிப்படுத்தி கொள்றதுக்கும் அது ஒரு பெரிய அடையாளமா இருப்பதற்கும் தான். அவங்களோட கோரிக்கைக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பதிலளிச்சான். நான் அதை இறக்குவேன். ஆனா அதற்கு பிறகு யாராவது நம்பாமல் இருந்தா அவர்களுக்கு கடுமையான தண்டனை இருக்கும்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எச்சரிச்சான். இது சாதாரண கோரிக்கை இல்ல. இது ஒரு பெரிய சோதனை என்பதை நாம புரிஞ்சுக்கணும். இந்த சம்பவத்தின் மூலம் நமக்கான பாடம் என்னன்னா, சீடர்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தாலும் அவர்கள் மேலும் உறுதிப்படுத்த விரும்புறாங்க. அற்புதத்தை பார்த்த பிறகு மறுப்பதுங்கிறது மிகப்பெரிய பாவம். 3வது துவாவின் சக்தி. அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாமின் துவா மிக அழகானது. இதே சம்பவம் 112, 113வது வசனங்கள்ல குறிப்பிடப்படுது. சீடர்களோட கோரிக்கையை கேட்ட பிறகு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை பயப்படுமாறு அறிவுறுத்தினாங்க. அதற்கு பின்னர் அவங்களோட வேண்டுகோளை அல்லாஹ் கிட்ட எடுத்து சொன்னாங்க. அதுதான் 114வது வசனமா வருது. மாயிதா. மாயிதானா உணவு நிறைந்த மேஜைன்னு பொருள். பல இஸ்லாமிய அறிஞர்கள் கூறுவதுபடி அது வானிலிருந்து ஒரு அற்புதமாக இறக்கப்பட்டது. இதில் ரொட்டி, இறைச்சி போன்ற உணவுகள் இருந்ததாக சொல்லப்படுது. இது மோஜிசா, அதாவது அற்புதம், அல்லாஹுவின் சக்தியின் அடையாளம். அவங்களுக்கு பண்டிகையாக அது அல்லாஹுவின் அடையாளமாக தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க. சுருக்கமா சொல்லணும்னா, மாயிதா ஒரு அற்புதம் மற்றும் விசுவாசத்தின் சோதனை. எதை கேட்டோமோ அதன்படி செயல்படக்கூடிய மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள வேண்டும் என்று துவா செய்தவளாக இந்த உரையை முடிச்சுக்கிறேன். வாஹிர் தாவானா வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.